யங்கஸ்ட் ஆர்கன் டோனர் அப்படின்ற அந்த ஒரு பெயரை ஆலின் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மூளைச்சாவு அடைந்த 10 மாத பிஞ்சு குழந்தை ஆலின் செரின் அப்ரஹாம். அக்குழந்தையின் இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் நடந்து முடிந்தது. மக்கள் அனைவரும் அந்த குழந்தைக்காக வருத்தத்தை தெரிவித்தார்கள். இது கேரளாவில் நடந்தது. அதே போல் தமிழ்நாட்டில் காரைக்குடியை சேர்ந்த 21 வயது மாணவி மூளைச்சாவு அடைந்த மாணவியின் உடல் உறுப்பும் தானமாக வழங்கப்பட்டது. அரசு மரியாதையுடன் கூடிய இறுதி சடங்கு அவருக்கும் நடத்தி வைக்கப்பட்டது. நேற்று நடந்த ஒரு விஷயம், கடலூர் அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த ஒரு நபரோட உடல் உறுப்புகளை தானமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உறவுக்காரர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அரசு மருத்துவமனையிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்களை தானமாக எடுத்துக்கிற அளவுக்கு தாங்க எங்ககிட்ட வசதி இருக்குது, மற்ற உறுப்புகளை நீங்கள் தானமாக வழங்கணும்னா வேறு இடத்துல தான் நீங்கள் கொண்டு போய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் இந்த காணொலி பதிவில் இதையும் சேர்த்து நான் பதிவிடுறேன். இந்த 3 நபர்களுக்கும் விபத்து மூலமாக தான் மூளைச்சாவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆலின் சென்ற கார் ஆக்சிடென்ட் ஆனது எதிரே வந்த காரை 80 வயதுக்கும் அதிகமான ஒரு முதியவர் ஓட்டி வந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றின விஷயம் தெரிஞ்சவங்க கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களோட உடல் உறுப்பை தானமாக எடுத்துக்கிறதுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த உடல்கள் இருக்குல்ல, என்ன காரணத்தினால அவர்களுடைய உடல் உறுப்புகள் அங்கே வீணாகி போயிருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்தோம் அப்படின்னா நல்லது. அப்படிங்கிறத ரொம்ப அதிசயமாக பகிர்ந்து ஆஹா ஓஹோன்னு எல்லாருமே பாராட்டுறோம். அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி பதிவு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு இருண்ட பக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இருண்ட பக்கத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா சில இடங்களில் கொஞ்சம் தவறுகளை தடுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.